என் பேர் பரத்வாஜ். நான் வந்து காலேஜில் இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் போங்க யூஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரி போகலாம், ட்ரை பண்ணி பார்க்கலான்னு போனேன். அப்புறம் ஃபஸ்ட்டு டே வந்து பிசிபின்னா என்ன ஃபுல் ஃபார்ம் சொன்னாங்க. அதுக்கப்புறமா எப்படி எந்தெந்த சர்க்யூட்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இந்தியாவில் எத்தனை பிசிபி கம்பெனி இருக்குதுன்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டில் ஒன்றே ஒன்று தான், அது வந்து சென்னையில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பிசிபியோட மேக்கிங் வீடியோலாம் போட்டு காட்டினாங்க. நல்லா இருந்துச்சு. கிளாஸில் வந்து 3 நாள் மொத்தம் இருந்தது. 3 நாளும் ஒரு டாபிக் எடுத்தாங்க. அப்புறம் 3 நாள் முடிஞ்சோடனே அசைன்மெண்ட்ஸ்லாம் நிறைய கொடுத்தாங்க. பிசிபியோட சர்க்யூட் டயக்ராம்ஸ்லாம் வரைஞ்சி அசைன்மெண்ட்டில் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறமா ப்ராக்டிக்கலாக லேப்டாப்பில் சிமுலேஷன் ஆப் கொடுத்தாங்க, அதில் பண்ண சொன்னாங்க. நானும் சிமுலேஷன் பண்ணேன். மொத்தம் ஒரு 4-5 ப்ராக்டிக்கல் ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க, அது வந்து பண்ண சொன்னாங்க. பண்ணி அப்புறமா நிறைய சர்க்யூட்ஸ் பேரெல்லாம் நல்லா தெரிஞ்சிச்சு. கனெக்ட் எப்படி பண்ணணும், ஒரு சர்க்யூட்டுக்கும் எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும், அப்புறமா அதோட காம்போனன்ட்ஸ் பேர்லாம் நல்லா தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் 15 நாள் கழிச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா இன்டர்வியூவில் வேலைக்கு எடுக்கும்போது இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா பிசிபி இல்லாமல் அப்புறமா ஐசியும் எப்படி மேக் பண்ணுறாங்க, அது வந்து எந்தெந்த சர்க்யூட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் அதெல்லாம் சொன்னாங்க. கிளாஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் இருந்தது. ஃபுல்லாக இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணாங்க. கொஞ்சம் தமிழில் பண்ணியிருந்தால் கொஞ்சம் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஓரளவுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இங்கிலீஷில் இருக்கனால ஓரளவுக்கு சிலதெல்லாம் புரியல, ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. நல்லா தான் போச்சு கிளாஸ்.